ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரில் என்னென்ன புதுசாக ஸ்டாக் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ப்ரீ ஒன் அண்ட் நியூ. ஆக்சுவலி நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, டைம் இல்லாதனால வந்து நான் வீடியோ போடலை. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாக் அப்டேட் வீடியோ போட போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ சீல்கட் ஆக்டிவேட்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ப்ரீ ஒன்று பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. நிறைய பேர் கேட்ட இன்ட்ரெஸ்டிங் மாடல்ஸ்லாம் வந்திருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்டிங் மாடல்லாம் என்னென்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16 ப்ரோ மேக்ஸு, 15 ப்ரோ மேக்ஸ் கேட்டிருந்தீங்க, 14 ப்ரோ மேக்ஸ் கேட்டிருந்தீங்க. எல்லா ஸ்டாக்குமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? நம்மள்ட்ட வந்து லோ பட்ஜெட் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 5000 ரூபாலேருந்து நம்மக்கிட்ட ஐஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு காட்டுறேன் பாருங்கள், 5000 ஐஃபோன்ஸ் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 7, இந்த ரெண்டு ஃபோனுமே 5000 ரூபா தான். இது பார்த்தீங்கன்னா 32GB கோல்டு கலர், பேட்டரி 70+ இருக்குது, 77 75 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 128 பிளாக்கு, பேட்டரி ஹெல்த் 50% தான் இருக்குது. ரெண்டு ஃபோனுமே 5000 ரூபா தான் வரும். இந்த ஃபோன் 1000 ரூபா, இந்த ஃபோன் 5000 ரூபா தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 5500 வரும். இது வந்து 7லேயே 128GB பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 80%+ இருக்குது. எந்த சர்வீஸும் பண்ணல, எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் பேசிக் ஃபோன், அதாவது கீபேட் ஃபோன் வாங்க போனாலே உங்களுக்கு எப்படி பார்த்தா 2000 3000 வந்துடுது. நான் வந்து ஜஸ்ட் இந்த ஃபோன் வந்து 5000 தரேன். அதுவும் ஆப்பிள், ரொம்ப சூப்பரான மாடலு. ஓகேங்களா? இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும். அதாவது ஸ்டீரியோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த மாடல் தான். மேலேயும் கேட்கும், கீழேயும் கேட்கும் ஸ்டீரியோவில். அதுதான் இந்த ஃபோனில் ப்ளஸ். இந்த ஃபோனில் தான் ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஸ்டீரியோ வந்து இந்த ஃபோனில் தான். 7ல் தான் ஸ்டீரியோன்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5500 ரூபா. மிச்சம் ரெண்டு ஃபோனோட ப்ரைஸ் 5000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7+. இந்த 7+ பார்த்தீங்கன்னா 6500 வரும். 128GB பேட்டரி மட்டும் மாற்றிருக்கு, சைனா தான் போட்டிருக்கு, ஒரிஜினல் கிடையாது. பேட்டரி ஹெல்த் 100, எந்த வித எரர் மெசேஜும் காட்டாது. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 6500 வரும். ஜெட் பிளாக்கு, பிராண்ட் நியூவாக இருக்குது. அதாவது பேட்டரியை தவிர எந்த ஃபோனுமே எந்த வித ஸ்பேர் பார்ட்ஸுமே ரீப்ளேஸ் பண்ணாத ஒரிஜினல் ஃப்ரெஷ் ஃபோனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 8+ இருக்குது. 8+ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் மட்டும் சர்வீஸு 77, ஆனால் எந்த வித சர்வீஸும் பண்ணாதது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. நாட் ஈவன் ஃபோன் வந்து ஓப்பன் கூட பண்ணல. 64GB, ப்ரைஸ் வந்து 8000 ரூபா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து 2020 இருக்குது. 128GB மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஏன்னா 64GB எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. 128 வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10000 ரூபா வரும். நீட் கண்டிஷனில் தான் இருக்குது, சர்வீஸ்லாம் எதுவும் பண்ணலை, பார்த்துக்கோங்க. பேட்டரி ஹெல்த் மட்டும் சர்வீஸ். ஓகேங்களா? அதாவது 77 70 சம்திங் இருக்கான சர்வீஸ் தான். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 10000 ரூபா வரும். 128GB, கண்டிஷன் வந்து பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தவங்க ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க, நான் எடுக்க மறந்துட்டேன். ஓகேங்களா? சாரி. நிறைய வாட்டி கேட்டார், நேற்றும் கேட்டார், இன்றைக்கும் கேட்டார். அவருக்கு இன்றைக்கி நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக எடுத்து போட்டுறேன் ஃபோட்டோ. ஓகேங்களா? இந்த ஃபோன் வந்து 10000 ரூபா வரும். 128GB 7 SC 2020. அடுத்தது பார்த்தீங்கன்னா SC20 பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 11. ஓகேங்களா? 11 பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் ரொம்ப ரொம்ப ரேரான டிவைஸு. எதனால் சொல்கிறேன்னா, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா iOS 14ல் இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 83%. இந்த ஃபோன் பேட்டரி ஹெல்த்து இந்த iOSல தரமாக நிற்கும். அதாவது இந்த ஃபோன் அப்டேட்டில் வந்து ஒன்றும் பண்ணவே இல்லை. கரண்ட் அப்டேட் 26ல் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் வந்து iOS 14ல் இருக்குது. அதனால் வந்து இந்த அப்டேட்டில் சார்ஜ் தரமாக நிற்கும். பேட்டரி ஹெல்த் கூட சீக்கிரமாக குறையாது. 83% இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ஃபோன் வந்து ஒரு 1000 டைம்ஸ் சார்ஜ் பண்ணது நான் செக் பண்ணிட்டேன். 3 டூல்ஸ்லேயும் போட்டு 1000 டைம்ஸ் சார்ஜ் பண்ண ஃபோன் 83% இருக்குது. இது ஒரு 128GB அன்சர்வீஸ்டு ஃபோனு, பார்த்துக்கோங்க. கண்டிஷன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா? பவுச் மார்க் மட்டும் இருக்குது. ப்ரைஸ் வந்து 14000 வரும், 14000 வரும். ஓகேங்களா? வேணுறவங்க வாங்கிக்கோங்க. 14000 ரூபா ஐஃபோன். சாரி, தப்பாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் ரேட்டு மட்டும் செக் பண்ணுறேன். 14000 14500 தெரியல. ஏன்னா எனக்கு வந்த காஸ்ட்டே நினைக்கிறேன் 14 ரூபா தான் நினைக்கிறேன். அது மட்டும் நான் சொல்லிடுறேன், 14 ரூபா 14500 சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு இன்கேஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து 14000 ரூபா 14500 சம்திங் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்த காஸ்ட்டே வந்து 14 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல. நான் அது 13500 வந்தால் 14 ரூபா, 14 ரூபா தான் 14500. ஓகேங்களா? இந்த ஃபோன் 11 120GB பேட்டரி ஹெல்த் 83%. எந்த சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஒன்லி டிவைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14500 ரூபா, 14000 ஃபிக்ஸ் பண்ணல. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து SC2020. ஓகேங்களா? SC2020 வந்து ஆக்சுவலி இந்த ஃபோனோட ரேட்டு மறந்துட்டேன். லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ போட்டேன்னு. ஆக்சுவலி 19,500 20,000 எனக்கு ஞாபகம் இல்லை. இது நான் செக் பண்ணி சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் ஞாபகம் இருக்குது. 14500 ரூபா. 15000 சொல்லியிருந்தேன், சேல் ஆகல. 14500 தரேன்.
இந்த மட்டும் கிளாஸ் மட்டும் மாற்றிருக்கு, டிஸ்பிளே மேலே உள்ள கண்ணாடி. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 77% இருக்குது, 128 GB. இதுவுமே 128. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா வந்து 99 100 இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் தான் மறந்துடுச்சு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இதுவுமே 128. பேட்டரி ஹெல்த்தோ 99 100 பார்த்துக்கோங்க. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்று மேலே பலன்னு இருக்குது. ஒன்லி டிவைஸு அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஃபோனில் 12 மினி. 12 மினினா நம்மக்கிட்ட ஒரு 3 ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்து பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணது, பேட்டரி ஹெல்த் 100, ப்ளூ கலரு, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து 16,000 வரும். இன்னொன்று வந்து 14,500, எதுவுமே மாற்றாது, பேட்டரி ஹெல்த் மட்டும் சர்வீஸு. இன்னொன்று வந்து 128 GB, இதுலேயும் எதுவுமே மாற்றலை, பேட்டரி ஹெல்த் சர்வீஸு. இதோட ப்ரைஸ் வந்து 16,500 வரும், 16,500. ஓகேங்களா, 12 மினி. அடுத்தது வந்து 12ல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிள் பார்த்தீங்கன்னா 256 GB மட்டும்தான் கரண்ட்டாக ஸ்டாக் இருக்குது. எந்த சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு 77%. ஒன்லி டிவைஸ் 256 GB 12. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 22,000 வரும். அடுத்தது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 13 சீரியஸில் பார்த்தா மினி இருக்குது. 13 மினியில் நம்மக்கிட்ட 4 டிவைஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, 4 டிவைஸு சொல்கிறேன். ஓகேங்களா, 4 டிவைஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக வந்திருக்கு, எந்தவித சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ப்ரைஸ் வந்து இது ஆக்சுவலி காஸ்ட்லி. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 28,000 வருது. 28 சம்திங், சரியாக தெரியல. நான் நிறையா ஸ்டாக்கோட ரேட்டு மறந்துட்டேன், ஏன்னா இதெல்லாம் ரீசெண்டாக வந்தது, அதனால் அந்தளவுக்கு அப்டேட் பண்ணலை. இது நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேனானும் தெரியல, போட்டிருந்தேன் அது ரேட் இருக்கும் அதில். நான் இன்கேஸ் உங்களுக்கு இந்த 13 மினி ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். பேட்டரி ஹெல்த் கூட 83%, அன்ஓப்பன் அன்சர்வீஸ்டு டிவைஸ். ஓகேங்களா, இது ஒன்லி டிவைஸ் தான். இந்த ஃபோன் ஞாபகம் இருக்குது, 512 GB ஃபுல் கிட்டு, சர்வீஸ் பண்ணாத ஃபோனு. பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு 79 இருக்குது. ப்ரைஸ் வந்து 33,000 வரும். இந்த ஃபோன் வந்து 23,500. இது பேட்டரி மட்டும் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 23,500 வரும். அடுத்தது வந்து அது 128 GB தான், காட்டுற எல்லாமே 128 தான், வெறும் ஒயிட் மட்டும் 512. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோடது 24,500 வரும். இதுவுமே 128. பேட்டரி ஒரிஜினல் மாற்றிருக்கேன், பேட்டரி ஹெல்த் 100 பார்த்துக்கோங்க, கண்டிஷன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 24,500. இந்த பேட்டரி ஹெல்த் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். புதுசாக வந்த ஃபோன் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 83 தான் ஞாபகம் இருக்குது. சரி, ஒரு 10 நாள் நான் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 89 இருக்குது, சாரி 89% இருக்குது. 128 13 மினி பார்த்துக்கோங்க. ஃபோனு கண்டிஷனு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, தெளிவாக இருக்குது. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணேன். 28 என்னன்னு தெரில. ஆக்சுவலி ஒன்று சொல்கிறேன், எல்லா ஐஃபோனும் ப்ரைஸ் ஏறப்போகுது, ப்ரீ ஒன்று ஏறப்போகுது, சீல்டு ஸ்டாக் ஏறப்போகுது. ஆல்ரெடி ப்ரீ ஒன்லாம் ஏறிட்டு தான் இருக்குது, டெய்லியுமே வந்து ஒரு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அது உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் எதாவது வாங்குற மாதிரி இருந்தால் என்கிட்டயோ சரி இல்லை ஷோரூம்லேயும் சரி வாங்குறதுனால குயிக்காக வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஐபேட் மேக் புக்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக ப்ரைஸ் ஏறிச்சு. ஒரு ஐபேட்லேயும் 15,000 கிட்ட ஏறி இருக்குது. அதனால் சொல்கிறேன், என்றைக்கு ஏறும்னே தெரியாது. நீங்கள் என்கிட்ட வாங்கினாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி, வேறு ஷோரூமில் வாங்கினாலும் சரி. ஆனால் வாங்குறீங்கன்னா இந்த ஒரு ஜூலைக்குள்ளேயே பிளான் பண்ணி வாங்கிருங்க, ஏன்னா ரேட்லாம் கண்டிப்பாக ஏறும், அதை நான் சொல்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் விவோவில் ஏற்றிட்டாங்க, ஓப்போவில் ஏற்றிட்டாங்க, நத்திங்கு எல்லா பிராண்ட்லையும் ஏற்றிட்டாங்க. ஐஃபோன் மட்டும் ஏற்ற போகிறாங்க, ஆனால் செப்டம்பருக்குள்ளே கண்டிப்பாக ஏற்றுறாங்க, அது மட்டும் ஷுவர். நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க எங்கே வேணாலும் சரி. ஆனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வாங்கினீங்கன்னா ரேட் வந்து கம்மியாக இருக்கும், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏறுது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 13ல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் வந்து ஒரிஜினல் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கண்டிஷன் பார்த்தவங்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. ப்ரைஸ் வந்து 28,000 வரும். பேட்டரி வந்து ஒரிஜினல் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பேட்டரிக்கு 6 மாதம் வாரண்டி இருக்குது, ஃபோனுக்கு 3 மாதம் வாரண்டி இருக்குது. அடுத்தது வந்து 13ல் வாரண்டி டிவைஸு நான் ஆல்ரெடி வந்து இது பார்த்துருப்பீங்க நீங்கள், 3 ஃபோன் கொண்டு வந்தேன், 3 கலரில் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா, அதாவது பார்த்துக்கோங்க, இந்த ஒயிட்டு பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 99, 37,000. இந்த பிளாக்கு 37,500. இந்த ப்ளூ 37,500. இது ரெண்டுமே பேட்டரி ஹெல்த் 100. ஒயிட்டு மட்டும் வந்து உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 99. ரெண்டுத்துக்குமே வாரண்டி இருக்குது. இந்த ஒயிட்டுக்கு வந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது, ப்ளூக்கும் நவம்பர் வரைக்கும் இருக்குது, பிளாக்குக்கும் நவம்பர் வரைக்கும். பிளாக்கு பில்லோட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது என்ன மாடல்? அடுத்தது பார்த்தீங்கன்னா 14ல் ப்ரோ மேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. 13 எல்லாமே காமிச்சிட்டேன்ல. அப்புறம் வந்து 14ல் பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 79, 256 GB. கண்டிஷன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இல்லை, பக்கா தெளிவாக இருக்குது.
ஒரு 256 GB, ப்ரைஸ் வந்து 54,000 தரேன், 54,000 தரேன். அடுத்தது வந்து 15 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு வாரண்டி டிவைஸ் வந்திருக்கு. பேட்டரி ஹெல்த் 100, 139 டைம்ஸ் யூஸ்டு. ஆமாம், பேட்டரி ஹெல்த் 100, 139 டைம்ஸ் யூஸ்டு, பிராண்ட் நியூ கண்டிஷனு. ஓகேங்களா, 15ஓட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? இன்றைக்கி புதுசு 63,000 விற்கிறாங்க ஷோரூமில். ஆக்சுவலி ஆன்லைனில் நமக்கு என்ன கான்செப்ட்னு தெரியல, பட் ஆனால் ஷோரூமில் பில்லிங் பார்த்தீங்கன்னா 63,000. ஓகேங்களா, இந்த ஃபோன் நம்ம தரப்போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46,500, 46,500. வாரண்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி 2027 வரைக்கும் வாரண்டி இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு 15 இருக்குது. இது ஆல்ரெடி நான் போட்டது தான், 256 GB. என்ன ஆச்சுன்னா லைட்டாக இங்கே ஒரு கிராக் ஆயிடுச்சு. இங்கே ஒரு சின்ன கிராக் வந்துருச்சு, இங்கே லைட்டாக இங்கே பட்டு கிராக். எனக்கு என்னன்னே தெரியல. ஆல்மோஸ்ட் நம்ம கடையில் வந்து ஒரு 2 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, சம்பவம் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஒரு சம்பவத்தை போட்டேன், இந்த சம்பவத்தை போட டைம் கிடைக்கல. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 256 GB, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 89. என்ன ஆச்சுன்னா இங்கே ஒரு சின்ன கிராக், நான் விசிபிளாக தெரியலை, பார்த்தீங்கன்னா தெரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு கிராக் இருக்கா? இந்த கிராக் தான் மேட்ரு ஆகி போச்சு. ஓகேங்களா, பேட்டரி ஹெல்த் வந்து 89, ஒரு கிராக் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 38,000 தரேன். 256 GB, பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து இதில் எனக்கு எவ்வளோ லாஸ்னா, ஆல்ரெடி வீடியோவில் வந்து 44,000 போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் வந்து 44, அங்கே ஒரு 4, இங்கே ஒரு 2, 6,000 லெஸ் பண்ணி உங்களுக்கு 38,000 தரேன் இந்த ஃபோனை. ஓகேங்களா, இது வந்து 15ல் 256. அடுத்தது வந்து 15+. ஓகேங்களா, 15+ 128 GB. பேட்டரி வந்து மாற்றினது தான், நம்ம மாற்றி சேல் பண்ணிட்டோம். இப்போ வந்து கஸ்டமர் திருப்பி வந்து நம்மக்கிட்ட விற்றுட்டு வேறு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100, சைக்கிள் கோட் 38 வாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 44,000 வரும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. கண்டிஷனு நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை. இதெல்லாம் வந்து சும்மா அந்த இதுதான் கம் மாதிரி ஒட்டியிருக்கு. ஓகேங்களா, இந்த பவுச் மார்க் மட்டும் இருக்குது. வந்து பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 44,000, 128 GB, 15+, பேட்டரி ஹெல்த்து உங்களுக்கு 100. அடுத்தது வந்து 16க்கு போயிடலாம். 16 நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 மாடல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் அவைலபிளாக இருக்குது. ஒயிட் கலரு, எல்லாமே ஒயிட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது. 16ல் எல்லாமே 128 தான். இது பார்த்தீங்கன்னா வந்து வாரண்டி ஒரு 2 மாதம் இருக்குது. பாக்ஸ் ஃபுல் கிட்டு, பில் எல்லாமே இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 97 சம்திங் இருக்குது, 97 99. ஓகேங்களா, 97 இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 1 month ஓல்டு 16. இந்த 16 பார்த்தீங்கன்னா ஒரு 1 month ஓல்டு. இந்த 16 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,000 வரும். அதாவது உங்களுக்கு இது, ஆமாம், இது வந்து வெறும் 30 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கு. 100% பேட்டரி ஹெல்த். நெக்ஸ்ட் இயர் 2027 ஜூன் வரைக்கும் வாரண்டி இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒரு 16 வாட் யூஸ் பண்ணுறது தான். வெறும் மிஞ்சி போனால் 15 நாள் தான் ஓல்டு இந்த ஃபோனு. ஓகேங்களா, இதோட வாரண்டி பார்த்தா நெக்ஸ்ட் இயர், இதுவுமே ஜூனு 15th, அதாவது 15th வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு 16 வாட்டி தான் யூஸ் பண்ணது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 58,500. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 16ல் 256 GB இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100, 150 டைம்ஸ் சைக்கிள் கவுண்ட்டு. ப்ரைஸ் வந்து 62,000. பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்குது. ஃபோன் வந்து சின்ன ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 16+. இந்த 16+ பார்த்தீங்கன்னா சீல் கட் கண்டிஷனு. டோட்டலாக ஒரு 71 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீல் கட் கண்டிஷனு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே 71 வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜான்வரி 2027 வரைக்கும் வாரண்டி அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இதோட ப்ரைஸும் 62,000 வரும். அடுத்தது வந்து 16ல் ப்ரோ. இந்த 16 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 512 GB. ஒன்றும் இந்த மாதம் 31st வரைக்கும் வாரண்டி இருக்குது. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன குட்டி டென்ட் இருந்துச்சு. இது மட்டும் லைட்டாக டென்ட் இருக்குது, தெரியாது. ஆக்சுவலி 16 ப்ரோவே ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. நான் வந்து 16 ப்ரோவில் 512 வாரண்டியோட பேட்டரி ஹெல்த் 90, ஃபோனில் இப்போ சார்ஜ் இல்லை 90 91 இருந்துச்சு, சரியாக கவனிக்கலை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 85,000 தரப்போகிறேன். 85,000க்கு 16 ப்ரோ 512. நீங்கள் இதை வாங்கி ஆப்பிள் கேர் ப்ளஸ் கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து சிம் டைப் தான், அப்ராடோடது. உங்களுக்கு ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் 30 days இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி ரிமைனிங்கில் இருக்குது. வேணும்னா நீங்கள் கேர் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 85,000 வரும். 512 GB, அதாவது இது வந்து 256ல் 512, 85,000 தரேன். கண்டிஷன் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 16 ப்ரோ மேக்ஸு.
இது பார்த்தீங்கன்னா 512 GB, இதுலேயும் சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது, பக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனு. இதில் என்னென்னா பேக் கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, பட் ஆனால் உள்ள எந்த எரர் மெசேஜும் காட்டாது. ஓகேங்களா, இந்த உள்ள எந்த எரர் மெசேஜும் காட்டலை. இது பேட்டரி ஹெல்த் 91 இருக்குது. இதில் வந்து பேட்டரி ஹெல்த் வந்து 91, 505. ஓகேங்களா, எந்தவித எரர் மெசேஜும் கிடையாது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செட்டிங்ஸில் எரர் மெசேஜ் காட்டாது. ஓகேங்களா, 512 GB செட்டிங்ஸில் எரர் மெசேஜ் எதுவுமே கிடையாது. பேக் கிளாஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தெரியல. ஓகேங்களா, ஃபுல் பாக்ஸ் கிட்டு. இது வந்து அப்ராடில் பர்ச்சேஸ் பண்ணது, வித்து அப்ராட் பர்ச்சேஸ் பில்லோடு அவைலபிளாக இருக்குது. பார்த்துக்கோங்க. அதாவது அப்ராடில் வந்து 2000 எப்போ வாங்கியிருக்காங்க, டேட்டு எங்கான டைம் எங்கான பைத்தியக்கார பசங்க டேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது 2025 ஜான்வரி மாதம் வாங்கியிருக்காங்க. அந்த ஊர் காசுக்கு 5080 திரம்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, 5080 திரம்ஸ்க்கு அந்த ஊர் காசுக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது பாக்ஸு ஃபுல் கிட் எல்லாமே இருக்குது, பாக்ஸு கேபிள் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, 512 GB. இதோட ப்ரைஸ் வந்து நான் 83,000 தரேன். 83,000க்கு ஐஃபோன் 16 Pro Max உங்களுக்கு 512 GB 83,000 தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 17. இது ஆல்ரெடி நிறையா வீடியோவில் போட்டேன். ஏப்ரல் மாதம் வாங்கினது. எந்த இந்த ஃபோன் நம்ம ஸ்டோரில் தங்கி போய் கிடக்குது. இது பார்த்தீங்கன்னா 17 256 GB நீட் பிராண்ட் நியூ நீட் கண்டிஷனில் தான் இருக்குது. பேட்டரி 100, சைக்கிள் கவுண்ட் 28, ஐப்ளான் பில்லோடு அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 69,000க்கு தரேன். 69,500 போட்டிருந்தேன், சேல் ஆகல. 69,000க்கு தரேன். அப்படியே தான் இருக்குது, ஹோல்ட் ஆகிருக்கு. யாருக்கா வேணா சொல்லுங்கள். இதுக்கு பவுச் டெம்பர் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துட்றேன். 69,000க்கு தரேன். ஐஃபோன் 17 256 GB, வெறும் 28 வாட் யூஸ் பண்ணது. சொல்ல மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் காட்டலை. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 15 Pro Max ஒயிட் டைட்டானியம், ரொம்ப டிமாண்டான கலரு. இது வந்து ஒரு அன்சர்வீஸ்டு ஃபோனு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 82 84 இருந்துச்சு. நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். ஆன் ஆகுது இப்போ தான். இது எந்த வித சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஒன்லி டிவைஸ் அண்ட் கேபிள் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல இங்கே டென்ட் இருக்குது. இங்கே ஒரு டென்ட் இருந்துச்சு. ஓகேங்களா, டென்ட் இங்கே தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் தெரியுது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 256 GB வேரியண்ட்டு. பேட்டரி ஹெல்த் வந்து 82 84 இருந்துச்சு. லோடிங் ஆகிட்டுருக்கு. அதாவது இது வந்து 15 Pro Max ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா 1117 வாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி ஹெல்த்து 82% இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு, சாரி பாக்ஸ் மட்டும் இல்லை, ஃபோனும் கேபிளும் அவைலபிளாக இருக்குது. வேறு எதுவும் காட்டாமல் விட்டேன்னா, எல்லாமே காட்டிட்டேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்பாட்ஸ் போட்டிருந்தேன். ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கேர் ப்ளஸோடு இருக்குது. ஏர்பாட்ஸ் 4 அடுத்த வருஷம் வரைக்கும் கேர் ப்ளஸோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து 9300. அதாவது கேர் ப்ளஸ்னால் நீங்கள் அதான் என்ன சொல்லுவாங்க, தூக்கி போட்டு உடச்சா வெறும் எவ்வளோ பேஸ் பே பண்ணிங்கன்னா புதுசு கொடுத்துருவாங்களா, அந்த மாதிரி தான் இது. 9300 400. ஓகேங்களா, அது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து 2 வருஷம் வாரண்டி இருக்குது. 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கேர் ப்ளஸ் வாரண்டியோடு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து யூஸ்டு எல்லாம் முடிஞ்சிருச்சா. அப்புறம் ஐவாட்ச் ஆல்ரெடி காட்டியிருப்பேன், ஐவாட்சும் காட்டிடுறேன். ஐவாட்ச் ஒரு 3 மாடல் இருக்குது. ஓகேங்களா, ஐவாட்ச் 3 மாடல். 3 இருக்குது 4500, 4 இருக்குது 5500. இது 42mm 3, 44mm 4, அடுத்தது 8 வந்து 45mm 12500. இது எல்லாமே ஜிபிஎஸ்ஸு. ஓகேங்களா, எதுவுமே செல்லுலார் வெர்ஷன் கிடையாது. அடுத்தது வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு வேறு என்ன இருக்குது. அப்புறம் அந்த மேக்புக் ப்ரோ போட்டிருந்தேன்ல, மேக்புக் ப்ரோ அந்த டச் பார் எல்லாமே இருந்துச்சுல, அந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. மேக்புக்கோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம இருந்தாலும் இதை இன்க்ரீஸ் பண்ணலை. நான் இது வந்து ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் மேக்புக் ப்ரோவோடது. ஏன்னா அதை நான் ஆன் பண்ணியே ரொம்ப மாதம் ஆகுது, சும்மா தண்டமாக கிடக்குது. அதோட ரேட்டு நான் வந்து 33,000 தரேன். அதை வந்து என்ன தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து மேக்புக் ப்ரோ மேக்புக்கோட ரேட் எல்லாமே இருந்துச்சு, மேக்புக் ஐபேடு. இருந்தாலும் நான் அதை ஏற்ற விரும்பலை, அப்படியே சேல் பண்ணுறேன். ஜஸ்ட்டு அது வந்து ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 டென்ட் இருக்குது, அவ்வளோதான். மித்தபடி எதுவும் இல்லை. இப்போ எடுத்தால் எல்லாமே கலைஞ்சிரும், அதனால் எடுக்கலை. தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சீல் கட் ஆக்டிவேட் ஃபோனுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சீல் கட் ஆக்டிவில்
இந்த சம்பவமான ஃபோன் ஒன்று இருக்குது ஓகேங்களா. சம்பவமான ஃபோனு இது பார்த்தீங்கன்னா வந்து அன்பாக்ஸ் பண்ணும் போது பாக்ஸோட டொப்புன்னு கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்ததுல அந்த பாக்ஸோட சைடு பிஞ்சு இந்த ஒரு சைடு மட்டும் லைட்டாக தரையில் டச் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு டென்ட்டு, இங்கே ஒரு டென்ட்டு ஓகேங்களா. மித்தபடி வந்து இது ஃபோர்ஸாலாம் கீழே விழுவல. இந்த பாக்ஸோட இப்படி மொத்தமாக என்ன ஆச்சுன்னா இப்படி கீழே விழுந்துச்சு. பார்சல் பிரிக்கும் போது விழுந்தப்போ இந்த ஒரு சைடு பிச்சு டம்முன்னு அந்த ஒரு பக்கம் அடிச்சது தான். மிச்சபடி ஃபோர்ஸாலாம் இம்பாக்ட் கீழே இங்கேருந்துலாம் விழுவலை ஓகேங்களா. தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. ஹெவியாக விழுந்துச்சு. ஹெவியாக விழுந்தால் இன்னும் பயங்கரமாக சேதாரம் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு இதுக்கு சார்ஜர், டெம்பர், பவுச், கேமரா ரிங்கோட போட்டு கொடுத்துட்றேன். 74,500 தரேன். ஆக்சுவலி எனக்கு இது லாஸ்ட் தான் சொல்ல போனால், இருந்தாலும் வந்து எனக்கு இது சேல் ஆகாது ஓகேங்களா. இது வச்சிடுறேன். இது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17லேயே கேர் ப்ளஸோட, அதாவது உங்களுக்கு கேர் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த பாருங்கள் பில்லோட இருக்குது. ஆக்சுவலி பில்லோட வேல்யூ பார்த்தா 95,000 அதில் ஒரு 1000 சில்லரூவா போயிடுச்சுன்னா 3000 கிட்ட போயிடுச்சுன்னா 90,000 கிட்ட பில்லிங் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. பில்லிங் அமௌண்ட்டு 90 சில்லரூவா இருக்குது. கேர் ப்ளஸ் மட்டும் வந்து 8,000 ப்ளஸ் போட்டிருக்காங்க. 8,000 கிட்ட கேர் ப்ளஸ் போட்டிருக்காங்க. இது வந்து பில் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 27/6, அதாவது போன வாரம் தான் பில் பண்ணாங்க. ஐஃபோன் 17 256 GB லாவெண்டர் கலரு ஓகேங்களா. லாவெண்டர் கலரு, சீல் மட்டும் கட்டு, 1 இயர் ப்ளஸ் 1 இயர் கேர் ப்ளஸ் வாரண்டியோட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000க்கு தரேன். ஆல்மோஸ்ட் பில் வேல்யூலேருந்து 10,000 கம்மியாக தரேன். கேர் ப்ளஸ் போட்டிருக்கிறதுனால தான் இந்த ப்ரைஸ். இது 80,000 தரேன் ஓகேங்களா. வித்து கேர் ப்ளஸோட இருக்குது. ஆல்ரெடி ஒன்று க்ரீன் போட்டிருந்தேன், அது சேல் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி இந்த ஃபோன் வந்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மக்கிட்ட என்னென்னே தெரில, ஒரே சில்வர் கலர் 17 Pro சீல் கட் ஆக்டிவேட்டாக வருது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு சீல் கட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டது பெங்களூரில் விற்றுட்டேன். இப்போ அடுத்தது இன்னொரு சீல் கட் வந்திருக்கு. 17 Pro 256 GB சீல்டு கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட்டடு ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு இதை நான் போடும்போது சீல் கட் ஆக்டிவேட் இந்தியன் ஸ்டாக் போடும்போது 1,22,000 போட்டேன். இப்போ வந்து 1,20,000 போட்டிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து 2வது ஃபோனு. 3வது ஃபோனு சேம் 1,20,000 தரேன். இன்னைக்கு பில்லிங் ப்ரைஸ் 1,33 இருக்குது ஷோரூமில் ஓகேங்களா. அடுத்தது வந்து சீல்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 16ல் ஒன்று இருக்குது. 16ல் ஒரு சீல்டு இருக்குது ஓகேங்களா. 16 சீல்டு 128 1 இயர் வாரண்ட்டி. உங்களுக்கு 65,000 தரேன். 65,000 தரேன். அடுத்தது வந்து 17E ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து 256 பிங்க் கலர், இதுவுமே சீல்டு. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 62,500 தரேன். ஆக்சுவலி இதோட ரேட் ஏற போகுது. ரேட் ஏறுனா கண்டிப்பாக நானும் ரேட் ஏற்றுவேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக கடையில் விற்காமல் இருக்குது ஓகேங்களா. இது வந்து 62,500 இன்றைக்கி ரேட்டுக்கு தரேன். மேபி ஃபியூச்சரில் வந்து இது வந்து 75,000க்கு போகும், ப்ளஸ் 10,000 ஆட் ஆகும் ஓகேங்களா. அப்போ ஆட் ஆச்சுன்னா நம்ம 72,500 தருவோம் ஓகேங்களா. அடுத்தது வந்து ஐவாட்சில் சீல்டு இருக்குது. ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலாரு 44mm ஸ்டார்லைட் கலரு. உங்களுக்கு 1 இயர் இந்தியன் பிராண்ட் வாரண்டியோடு இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 28,500 வரும். பில்லிங் ப்ரைஸ் 34,000 ஓகேங்களா. இந்த ஐபேட்லாம் வந்து நான் சேல் பண்ணலை, ஏன்னா ரேட் ஏறி இருக்குது. அதனால் வந்து அதை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ரேட் ஏறின அப்புறம் சேல் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அடுத்தது வந்து ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட 3 பீஸ் இருக்குது. எல்லாமே பியூர் சீல்டு. உங்களுக்கு 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்ட்டி. இன்றைக்கி ஷோரூமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல் பண்ணுறாங்க, 25,900. நம்ம வந்து 21,500 தரலாம் ஓகேங்களா. 3 பீஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து எல்லாமே காட்டியாச்சா. அதுக்கப்புறம் வந்து PS5 இருக்குது ஓகேங்களா. 75,000 வரும். எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. ரேட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ஏறிச்சு. இது இந்தியன் எம்ஆர்பி ஸ்டாக்கு. 75,000 வரும். PS5 1 TB டிஸ்க் எடிஷன் ஓகேங்களா. இதே இன்டர்நேஷ்னல்லாம், அதாவது இந்தியன் இல்லாமல் அப்ராட் இருந்தால் உங்களுக்கு 73,000 வரும். 2,000 கம்மியாகும். இது வந்து 75,000. இன்டர்நேஷ்னல்னால் உங்களுக்கு 2,000 கம்மி பண்ணி 73,000. ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேறு என்ன ஸ்டாக்கு, இந்த எக்ஸஸ் மேக்ஸ் போடவே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் மேக்ஸ் 512. பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சைனா தான் ஒரிஜினல் பேட்டரியில். கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பவுச் மார்க் மட்டும் அவைலபிளாக இருக்கும் அதில். மற்றபடி ஃபோனில் எந்த சர்வீஸும் பண்ணல. ஒரிஜினல் டிஸ்பிளே, ஃபேஸ் ஐடி, எல்லாம் பக்கா ஒர்க் ஆகுது. பேட்டரி மட்டும்தான் மாற்றிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 தரேன். 512 GB ஓகேங்களா. சரி, இன்றைக்கி இருக்க எல்லா ஸ்டாக்குமே அப்டேட் பண்ணிட்டேன். வெறும் மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்கும் கவர் பண்ணியாச்சு. வேறு எதுவும் கவர் பண்ணல அப்படின்னா எல்லாமே கவர் பண்ணியாச்சா. வேணும் அந்த ஐபேடு மட்டும் நான் சொல்லலை ஓகேங்களா. ஐபேடு மினி மட்டும் இருக்குது. இது 5th ஜென்ரேஷனு, ஜிபிஎஸ் அதாவது ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலாரு, 64 GB சீல்டு மட்டும் கட்டு ஆக்டிவேஷனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000. அதாவது மினி 5 காட்டிடுறேன். அதுவும் அப்புறம் காட்டலன்னு சொல்லக்கூடாதுல்ல, இதையும் காட்டிடுறேன்.
இந்த ஐபேட் 11th ஜென்ரேஷன்லாம் இப்போ சேல் பண்ண மாட்டேன், கம்மிங் மந்தில் தான் சேல் பண்ணேன். ரேட் ஏறுது ஓகேங்களா. கம்மிங் மந்தில் சாரி, ஆக்சுவலி ஜூலைக்கு வந்தாச்சு. இன்னும் 2 வாரம் கழிச்சு ரேட் ஏறிடும் ஷோரூமில். அப்போ நம்மளும் ரேட் ஏற்றி விற்றுடலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஐபேட் மினி 5 ஒய்ஃபை ப்ளஸ் எல்லாம் 64 GB சீல்டு மட்டும் கட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. வாரண்டி தான் கிடையாது. நம்ம ஷோரூம் சைட்லேருந்து ஒரு 6 மந்த் வாரண்டி கொடுத்துடலாம். ஏன்னா இதெல்லாம் புதுசு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 6 மந்த் வாரண்டி கூட எடுத்துக்கோங்க. இது இன்றைக்கும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸிங் தான் விற்றுட்ருக்காங்க. 45,900 விற்றுட்ருக்காங்க. நம்ம ஸ்டோரில் வெறும் 20,000 இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. சரி, நம்மக்கிட்ட அப்புறம் வந்து ஹோலி லேண்ட் ஓகேங்களா. ஹோலி லேண்டும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து திருப்பியும் ஒரு 15 பீஸ் எடுத்தேன். அதில் ஒரு 2 பீஸ் நான் கடையில் ரீட்டெயிலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து நான் வந்து ஒரு 11,500 தரேன். 11,500. இன்றைக்கி வந்து மித்த கடையெல்லாம் 12,000 13,000 விற்றுட்ருக்காங்க. நான் வந்து 11,500 தரேன். இப்போ ஏறி இருக்குது. ஆக்சுவலி வந்து திரம்ஸ் ரேட் ஏற ஏற நம்மக்கிட்ட வரும்போது நம்ம ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணி விற்கிற எதுவுமே நான் ஹோல்ட் பண்ணி விற்க மாட்டேன். ஏன்னா நான் ஹோல்சேல் தான், டெய்லியும் அப்டேட் ஆகும். நான் இது போன வாரம் 11,000 கொடுத்துருப்பேன். இன்றைக்கி வந்து 11,500. நம்ம டெய்லியும் வர வர ஸ்டாக் வந்து ரேட் ஏறிச்சுன்னா ஏறிடும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஏன்னா போன வாரம் 17 Pro Max 256 GB அப்ராடு 125க்கு விற்றேன். இன்றைக்கி 131க்கு விற்கிறேன். 6,000 ஏறி இருக்குது. அதுதான் வந்து நம்ம வந்து டாலர்ஸும் திராம்ஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி தான். ஏன்னா நமக்கு டெய்லியும் வந்து ரேட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு நாள் வந்து கூடும், ஒரு நாள் குறையும். அதனால் வந்து ரேட் என்னடா கூட சொல்கிறாரு, அன்றைக்கி ஒரு ரேட் இன்றைக்கி ஒரு, நான் ஹோல்டு பண்ணி விற்க மாட்டேன். மித்த ரீட்டைல் கடைக்காரவங்க மாதிரி நான் ஹோல்டு பண்ணி விற்க மாட்டேன். வருதா 500,000 கிடைக்குதா விற்று காசாக்கிட்டு திருப்பி அடுத்த ஸ்டாக் தான் எடுப்பேன். அப்போ கம்மியாக கொடுப்பேன், கூட வந்துச்சுன்னா கூட கொடுப்பேன் ஓகேங்களா. மிச்ச கடையிலலாம் நம்மள்ட்ட கேட்பாங்க, என்ன ப்ரோ பழைய ரேட்டு கூட சொல்லிட்டு இப்போ கம்மியாக சொல்கிறீங்க, சில இது கம்மியாக சொல்லிட்டு கூட சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா. நம்மளது மெயினாக வந்து டெய்லியும் மார்க்கெட் ப்ரைஸ், என்னோட கரண்ட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் கூடி இருக்குன்னா ரேட்டு நம்மக்கிட்டேயும் கூடும், மார்க்கெட்டில் குறைஞ்சிருக்குன்னா நம்மள்ட்டே குறையும் ஓகேங்களா. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரேட்டு கூட சொல்கிறேன்னு. இதுதான் உண்மை, ஃபேக்ட்டு ஓகேங்களா. ஓகே, நம்மள்ட்ட இருக்க எல்லா ஸ்டாக்குமே அப்டேட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஷோரூமில் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. இஎம்ஐ கிடையாது, கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் கிரெடிட் கார்டுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ். நம்மக்கிட்ட எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸும் ரெடியாக அவைலபிளாக இருக்குது. சார்ஜர் கூட அவைலபிளாக, ஹெட்ஃபோன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு சர்வீஸ்னால் கூட நம்மக்கிட்ட சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஐஃபோனில் A to Z மதர் போர்ட் சர்வீஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறையா ஃபோன் சர்வீஸ் வந்திருக்கு, சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது மாதிரி நிறையா ஃபோன் நம்ம சர்வீஸும் பண்ணுறோம். ஆனால் சர்வீஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட கொடுத்தீங்கன்னா பேஷண்ட்டாக இருக்கணும். பிகாஸ் வந்து நான் எல்லாமே நானே தான் பார்க்குறேன் சோலோவாக. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மற்ற கடை மாதிரி உடனே பண்ணித்தரேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பேட்டரி மாற்றி தந்துடும் உடனே, டிஸ்பிளே ஒரு பேட்டரி ஒரு 20 நிமிஷம், டிஸ்பிளே ஒரு 20 நிமிஷம் பார்த்துட்டேன். ஆனால் அந்த போர்டு ஒர்க்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்து பொறுமையாக தான் பண்ணி தருவேன். ஒரு 2 to 3 days ஆகும். மிச்சபடி அந்த பேட்டரி டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸில் கொடுத்துருவேன். பேட்டரியும் டிஸ்பிளே உங்கள் கையோடய மாற்றி கொடுத்துருவேன் ஃப்ரீயாக இருந்தேன்னா. அந்த போர்டு ஒர்க் மட்டும் நம்மக்கிட்ட கொஞ்சம் டிலே ஆகும், மித்தபடி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது நம்ம எப்படின்னா இந்த ஃபால்ட் ரெடி பண்ண முடியும்னா ரெடி பண்ணி கொடுத்துருவேன், ரெடி பண்ண முடியும்னா அப்படியே எப்படி இருந்துச்சோ உங்கள் கண்டிஷன் அப்படியே கொடுத்துருவேன் ஓகேங்களா. இந்த உள்ள நோண்டி வைக்கிறது, அடுத்த கடை ரெடி பண்ண முடியாமலாம் கொடுக்க மாட்டேன். எப்படி நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த கண்டிஷனில் ரிட்டர்ன் கொடுத்துருவேன். அந்த உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்ம எடுக்க மாட்டோம், உங்கள் கண்ணு முன்னாடியே நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. சரி ஓகே, நம்மளோட ஸ்டோர் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, see you.